ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பிங்க. இட்லி தோசைக்கு பதிலாக புதுசாக சுவையாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக அருமையாக இருக்கும். செய்யறதுக்கு அதிக நேரமும் எடுக்காது. இதை நீங்கள் காலை நேரத்துலேயும் நைட்டு டின்னரு கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும். இதோட சுவையை அடிச்சிக்கவே முடியாது. நீ அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. இப்போ செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கர் எடுத்துருக்கங்க. அடுப்பு ஆன் பண்ணலை. இப்போ அந்த ப்ரெஷர் குக்கரில் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை, கஞ்சிலாம் செய்வோம்ல அந்த குருணை கோதுமை ரவை தான் சேர்த்துருக்கேன். இப்போ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, கூடவே 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதோட 1/4 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கங்க. வறுக்காத பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். மொத்தமாக இந்த பருப்பெல்லாம் சேர்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு வரும். 1 கப் கோதுமை ரவை, 1 கப் பருப்பெல்லாம் சேர்த்து முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ஒரு முறை அலசி தண்ணியை வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது மாதிரி ஒட்டை வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்த பிறகு எந்த கப்பில் கோதுமை ரவை எடுத்திங்களோ அதே கப்பில் 6 கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கங்க. 6 கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பருப்பெல்லாம் வெந்து வர்றதுக்கு. இப்போ ஊற்றின பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வர விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 2 விசில் விட்டிங்கன்னா போதும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 3 விசில் வரட்டும். இப்போ அது வர்றதுக்குள்ளே தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கங்க. இப்போ நெய் சூடானதும் இதில் முந்திரி உங்கள் தேவைக்கு ஏற்ப கூடுதலாகவோ கம்மியாக கூட சேர்த்து இது மாதிரி பொன்னிறமாக வறுபட்டதும் அதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுடுங்க. பிறகு சேர்த்துக்கலாம். இப்போ அதே நெய்யில் 1 டீஸ்பூன் ஜீரகம், பிரிஞ்சல் 1 சேர்த்துக்கங்க. கூடவே 4 கிராம்பு சேர்த்துட்டு இதோட 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கங்க. 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு இது மாதிரி வதங்கி வந்ததும் இதோட மீடியம் சைஸில் பழுத்த தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா தக்காளியை மஷியை வதக்கிக்கங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போய் தக்காளி நல்லா மசியை வதங்கி வந்ததும் இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதில் 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அப்படியே சூடானதும் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. இப்போ குக்கர் விசில் வந்து ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம். பாருங்கள், நல்ல மிளகுலாம் சேர்த்து நல்ல கமன்னு ரெடி ஆகிடுத்து. அடிலாம் எதுவுமே பிடிக்கல பாருங்கள். 6 கப் அளவுக்கு தண்ணீர் வச்சதுனால கொஞ்சம் இலகன பதத்திலே இருக்குது. இது ஆற கொஞ்சம் கெட்டியாகிடுங்க. அதனால் நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி மசாலாவோட 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி இறக்கி வச்சுருக்கோம். அதை அப்படியே இதில் ஊற்றி கலந்து அடுப்பு ஆன் பண்ணி கொதிக்க விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதி வரட்டும். எல்லாத்தையுமே நம்ம வதக்கி தான் சேர்த்துருக்கோம். அதனால் அதிக நேரம்லாம் கொதிக்க விட வேண்டியதில்லை. நல்லா இது மாதிரி கலந்துக்கங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காவோ தண்ணியோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து தண்ணீர் சேர்த்துக்கங்க. இந்த அளவுக்கு சேர்த்ததே கரெக்டாக இருந்ததுங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக. பாருங்கள், நல்லா கலந்து இது மாதிரி தலைப்புலன்னு ஒரு கொதி வந்ததும் இதில் நெய்யில் வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்ல கமன்னு மணக்க சுவையான கிச்சடி ரெடி ஆகிடுதுங்க. நம்ம எப்பயுமே பாசிப்பருப்பு மட்டும்தான் சேர்த்து செஞ்சுருப்போம். ஆனால் இது மாதிரி துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்க மாட்டிங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக அருமையாக சாப்பிட பார்த்து அங்கங்கே கடிபடும். இதில் வெஜிடபிள்லாம் கூட சேர்த்து செய்யலாங்க. இன்னும் கூடுதல் சுவையாக அருமையாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் காலை நேரத்தில் நைட்டு டின்னருக்கும் இட்லி தோசைக்கு பதிலாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.